लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழமிழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 63வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளிய அஷ்ட கிரந்தத்தில் ஒன்றான திருவேங்கடத்தந்தாதியினுடைய 99வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம்பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி 100 கலித்துறையே. 99வது பாசுரம். திருமந்திரம் இல்லை, சங்கு ஆழி இல்லை, திருமண் இல்லை, கருமம் திறம் ஒன்றும் செய்தறீர், செம்பொன் தானவனை மருமம் திறங்க பிளந்தான் வடமலை வாரம் செல்லீர், கருமம் திரண்டதை எத்தால் களையக் கருதுகிறீரே. ஏ பாவம் செய்தவர்களே, ஊழ்வினையின் காரணமாக பாவத்தை சுமக்குகிறவர்களே, நீங்கள் அது எப்படி போகும் என்று கருதி பார்த்திருக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய வாயில் அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயணா என்கிற திருமந்திரம் வரவே இல்லையே. சங்கு சக்கரம் முதலிய இலச்சனைகளையும் நீங்கள் அணியவில்லை, பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளவில்லை, திருமண்ணும் சாத்தி கொள்ளவில்லை. நீங்கள் எப்படி தைரியமாக இருக்கிறீர்கள்? பொன் போன்று உருவனான இரண்யகசுவினை நரசிங்கமாக வந்து அவன் மார்பை பிளந்து போட்டவன் தான் இங்கே திருவேங்கட மலையிலே இருக்கிறான். அப்படி திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய அவனுடைய மலையின் அடிவாரத்திலே இருக்கக்கூடிய அடிவாரத்திற்காவது சென்றிருக்கிறீர்களா நீங்கள்? அப்படி செல்லாத நீங்கள் உங்கள் பாபம் என்கிற மூட்டையெல்லாம் எப்படி கரையும் என்று நினைக்கிறீர்கள்? அந்த பாபத்தை எப்படி நீக்க முடியும் என்று கருதுகிறீர்கள்? எப்படி நீக்கப் போகிறீர்கள் என்று கேட்கிறார். திருமலையினுடைய அடிவாரத்திற்காக சென்றிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். திருமலையிலே நிற்கக்கூடியவன் யார்? பரம கிருபாளுவாய் இருக்கக்கூடிய நரசிம்மவதாரம் செய்தவன். நரசிம்மவதாரம் செய்கிற போது தானவன் என்று அழைக்கப்படுகிற, தானவன் என்றால் அசுரன், இரண்யகசுபு பொன்னிற மேனியுள்ள இரண்யகசுவினுடைய மார்பை நகத்தால் பிழித்து எறிந்தவன், கருணையே சொரூபமாக உள்ளவன், பக்தனுக்காக எந்த உரு எடுக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த உருவை தாங்கி வந்தவன், தூணிலிருந்து வந்தவன். பக்தன் சொல்லிவிட்டான் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்ற உடனே எங்கும் வியாபித்து நின்று அவன் எதை செய்வானோ இரண்யகசுபு அங்கே தோன்ற வேண்டும் என்று அவன் தூணை பிளக்கும் போதே வெளியே வந்து அவனை தூக்கிச் சென்றவன். அப்படி கருணைமிக்க அவனுடைய பாதங்களை நினைக்காமல் நீங்கள் வாயிலே திருஷ்டாச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயணாவையும் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள். சங்கு சக்கரம் என்கிற லட்சணையும் இட்டுக்கொள்ளவில்லை. சரி, நெற்றியாவது பாய் நெற்றியாக இல்லாமல் இருக்கலாம் என்றால் நாமமும் செலுத்திக் கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். இப்படி எதையுமே நீங்கள் பகவானுக்கு உரியதானவற்றை செய்யாதிருந்து, ஆனால் நீங்கள் அவன் பாவத்தை அவன் உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் நினைத்தால் உங்களுடைய பழவினைகள் எல்லாம் எப்படி எரியும், எப்படி போகும் என்று சொல்லுகிறார், கேட்கிறார் இந்த பாசுரத்திலே. பழவினைகள் அற வேண்டும் என்று சொன்னால் அவன் நாமத்தை சொல்ல வேண்டும், அவனுடைய லட்சணைகளை அடைய வேண்டும், அணிய வேண்டும், அவனை நினைத்திருக்க வேண்டும். இது எதையுமே செய்யாது நீங்கள் எப்படி நல்ல கதி பெற முடியும்? உங்களுடைய ஊழ்வினைகள்லாம் அருந்து போகும் என்று கருதுகிறீர்கள் என்று சொல்லி, அப்படி இல்லாமல் அவனை சரணடையுங்கள் என்று மறைமுகமாக உணர்த்துகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை பார்ப்போம். திருமந்திரம் இல்லை, சங்கு ஆழி இல்லை, திருமண் இல்லை, திருமந்திரம் ஒன்றும் செய்தறீர், தருமம் திறம் ஒன்றும் செய்தறீர், செம்புன் தானவனை மருமம் திறங்க பிளந்தான் வடமலை வாரம் செல்லீர், கருமம் திரண்டதை எத்தால் களைய கருதுகிறீரே. காயேன வாச்சா மனசேந்திரீர் வாப்தியாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோம் எத்தது சகலம்பரத்து ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும்
சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.